ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சீர்திருத்த தலைவர்கள் அப்படிங்கிறத தான் பார்த்துன்னு இருக்கோம். ஏன் நாம் இந்த தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையில் கோட் கொடுத்துருந்ததை பார்த்தோம். இதை செய் அப்படின்னா செய்யாத. ஏன்னா இதனால் வரக்கூடிய அதிருஷ்ட பலன், இன்விசிபிள் பலன்கள் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். ஸோ அது ஏன்னா இப்போ சயின்ஸில் எல்லாமே என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு விசிபிளாக அந்த பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறா. சரி, எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள் உடைய பலனை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இப்போவே எனக்கு பலன், இன்னைக்கு நான் நல்லது பண்ணிட்டேன், இப்போவே எனக்கு பலன் கிடைக்கணும், அது எப்படி கிடைக்க முடியும்? இதுதான் இந்த சீர்திருத்த தலைவர்கள்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். அப்படி கிடைக்காத அந்த இதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறா. அது மாதிரி இல்லை. நம்மளுடைய அந்த கர்ம பலன்களுடைய அந்த மூட்டைகளுக்கு தகுந்தா போல தான் நம்மளால் அந்த அதிர்ஷ்ட பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறா. நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய தாட்ஸுக்கு உடனே பலன் தெரியணும்னு நினச்சா ஏதோ காலத்தில், ஏதோ ஜென்மத்தில், ஏதோ லோகத்தில் நம்மளுக்கு கூட தெரியாமல் எத்தனையோகள் பண்ணியிருக்கோம். அந்த லீலைகள் எல்லாம் காடு தான் கிரியேட் பண்ணியிருக்கார். அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கிறோம். அது நம்மளால் பார்க்க முடியாது, இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இதை தான் இந்த ரிஃபார்மர்ஸ் நம்புறதில்லை. அப்போ என்ன பண்ணுறா? ஸோ லோகத்தில் so many டிஃப்ரென்சஸ் வருது. எல்லா ஜென்மாந்திர கர்மப்படி அவளுடைய ஓன் இதை அனுபவிக்கிறா. இதை அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. சமத்துவம், அபேதவாதம் அப்படின்னு குழப்பி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறா. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போது, அவங்களுக்கே ஒரு அக்செப்டேஷன் இல்லாத போது, இந்த தேவதைகளுக்கு பண்ணக்கூடிய யஜ்யங்களாக இருக்கட்டும், பித்ருகளுக்கு பண்ணக்கூடிய திவச தர்ப்பணங்களாக இருக்கட்டும், இந்த மாலேபட்ச பீரியட்ஸாக இருக்கட்டும், இந்த டைமாக இருக்கட்டும், எல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கிண்டலும் கேலியுமா பண்ணுறா. அப்போ என்ன பெரியவா சொல்கிறா அப்படின்னா, கடவுள் நம்ம பார்க்க முடியுமா? கடவுளை நம்ம பார்க்க முடியாது. மனுஷ ரூபேன ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் கடவுளை பார்க்க முடியும். அப்போது இதை மட்டும் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறா பெரியவா அப்படின்னா, கடவுள் இருக்கார், இதுக்குரிய பலனை இன்னைக்கு நீ தர்ப்பணம் பண்ணுறியா, இந்த மாலைபட்சத்தை பண்ணுறியா, அதுக்குடைய பலனை நீ அனுபவிக்க போகிற. இப்போவே கிடைக்கும்னா நம்மளுடைய பாவ மூட்டைகள் கர்ம தியரிக்கு தகுந்தாப்புல தான் நம்மளால் கிடைக்கும். ஸோ இந்த லைஃப்லேயே ஹேப்பன் ஆகணும் அப்படின்னா அது முடியாது. அப்போது இந்த மாதிரி இவர்களை படம் பிடிச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவாளை படம் பிடிச்சு காமிக்கிறதுக்காக பகவத்கீதையில் இன்னொரு கோட் சொல்கிறா பெரியவா. இதமத்திய மயா லப்தம் இமம் பிராப்சியே மனோரதம். இன்றைக்கு இதை சாதித்து விட்டேனாக்கும், இன்னமும் பெருசாக நாளைக்கு சாதிப்பேன் என்று வெறும் லௌகீகமாகவே எதையோ பண்ணி பூரித்து போகிறார்கள். அப்படின்னா இப்படியெல்லாம் செஞ்சோம்னா சாஸ்திரப்படி சொல்லப்படும் ஒரு கிளீனினஸ், அந்த ஆச்சாரம், மடி, அதெல்லாம் இருக்காது. எந்த ஆச்சாரமும் இருக்காது. ந சௌசம் ந அபி ஆச்சாரக அப்படின்னு முடிக்கிறார் பகவத்கீதையில். இப்படி இன்னைக்கு நான் காரியம் செஞ்சுட்டேன், நாளைக்கு எனக்கு பலன் வந்துடும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இது ஒரு நேர்மையான, ஒரு ஒழுக்கமான, ஒரு நேர்கோடில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் கிடையாது. ஈவன் நான் உபனிஷத்தில் கூட சொல்லியிருக்கு, நானே மகா புத்திசாலி, நானே மகா பண்டிதன் அப்படின்னு நீ நினச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணினேன்னா, இதை நம்பி ஒரு ஃபாலோயர்ஸ் இருந்து இதை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறா பெரியவா முடிக்கிற போச்சு, ஒரு குருடன் பின்னாடி பல குருடர்கள் போகிற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணி, இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணு, தப்பு ஒன்றும் இல்லை. இதுக்குரிய பலனை நீ அனுபவிப்ப. இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறோமா இல்லைன்னு தெரியாது, நம்ம அதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்த தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமாக என்ன சொல்கிறா பெரியவா அப்படின்னா, நீ நேர்மையாக இருக்கலாம், நீ தோழிவனாக இருக்கலாம், இது தப்பு, இது சரின்னு சொல்லி மாற்றணும்னு நினச்சிண்டு இதை ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ண வைக்க சொல்லி பண்ணி பிளைண்ட் கோயிங் பிளைண்ட், அவனும் பிளைண்ட் ஆகி மற்றவங்களையும் பிளைண்ட் பண்ணுறான்
அப்படின்னு சொல்லி குருடம் பின்னாடி போனால் என்ன நடக்கும் இல்லையா? இப்போ நம்மளுடைய சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணணும். சீர்திருத்தங்கிற பேரில் இந்த அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்காமல் போயிடாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக முடிக்கிறார்.